இப்போ ரீசெண்டாக எங்கே பார்த்தாலுமே சோசியல் மீடியாலும் சரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன இருக்குது, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்களும் சரி பெரிய பெரிய தலைவர்களும் சரி அவங்களோட பேர் எல்லாமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை படிக்க தெரிய வருது உலகத்தில் அரக்கர்களை விட ரொம்ப மோசமான மனிதர்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன யார் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை உருவாக்கலாம், எப்படி உருவானது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுப்போம். இது மாதிரி உலகத்தில் நடக்கிற பல தகவலை ஈஸியாக தெரிஞ்சுக்க நம்மளுடைய ரகு யூனிவர்ஸ் 21 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் என் நண்பன் நிறைந்த வணக்கங்கள். மை நேம் இஸ் ரகு. வெல்கம் டு ரகு யூனிவர்ஸ். முதல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எப்படி உருவானது, இதை யார் உருவாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், நான் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவர் ஒரு வேலையை சூஸ் பண்ணுறாரு. அது என்ன வேலை அப்படின்னா, பெண்களை பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அனுப்பிவிட்டு அது மூலயமா பணம் சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிச்சிருந்தா நம்ம சீக்கிரமாக பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் பெண்களை பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட அனுப்பிவிட்டு அது மூலயமா பணம் சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர். ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன பில்டிங்ல ஆரம்பிச்ச இந்த வேலையை நாள் போக்கில் இந்த வேலைக்காகவே தனியாக ஒரு தீவையை வாங்குறான். அதாவது தனியாக ஒரு ஐலாண்டை வாங்குறான். அந்த ஐலாண்டை வாங்கி இந்த ஐலாண்டுக்கு ஒரு பேரும் வைக்கிறான், எப்ஸ்டீன் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐலாண்டில் அமெரிக்காவில் உள்ள பல பெண்களை வற்புறுத்தி ஆச்சிட்டு போகாமல், ரொம்ப தொல்லை பண்ணி கடத்திட்டு போகாமல், பணத்தை ஆசை காட்டி பெண்கள் எல்லாரும் அந்த தீவுக்கு அழைச்சிட்டு போகிறான். இதில் முக்கால்வாசி பெண்கள் 18 வயசு கீழே உள்ளவங்க தான். அதுவும் 8 வயசு குழந்தைகள் 7 வயசு குழந்தைகள்லாம் நிறைய பேரை அழைச்சிட்டு போய் இது மாதிரி ஏழை குழந்தைகள் ஏழை பெண்களை தான் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த ஐலாண்டில் இந்த பெண்கள் எல்லாரையும் அடைச்சி வைக்கிறான். இந்த ஐலாண்டில் அங்கே இருந்துட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கான்டாக்டில் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இதில் யாராருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஃப்ளைட் மூலயமா, இப்போ நம்ம ஒரு அமெரிக்காவில் உள்ள மெயினான இடத்துல வச்சு அங்கே போலீஸ் பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனியாக ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் இந்த மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஐலாண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று ஏரோப்ளேனில் வரணும், இல்லைன்னா போட்டில் வரணும் இல்லையா? அதுக்காக ரொம்ப செக்யூரிட்டியாக அந்த ஐலாண்டில் ஒரு பெரிய ஹாஸ்டல் மாரி கட்டி அந்த ஹாஸ்டலில் இந்த பெண்கள்லாம் அடைச்சி வச்சு பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஃபோன் கால் மூலயமா அவங்க எல்லாரையும் வர வச்சு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரையும் அந்த பெண்கள் கூட போக வைக்கலாம். இதில் சில பேர் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு மட்டும் போயிருக்காங்க. இப்போ அந்த ஐலாண்டுக்கு வந்தவங்க எல்லாருமே தப்பு செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. பாதி பேர் அண்டர் கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. சில பேர் இந்த தவறான செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. தவறான செயல்கள் அப்படின்னா ரொம்பவும் கொடூரமான செயலில் ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி அந்த தீவுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வராங்க இல்லையா? அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே எங்கேருந்து வராங்க, இந்த பணக்காரங்களாம் யார், இந்த பணக்காரங்களாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்போ இந்த அமெரிக்காவில் என்ன பொசிஷனில் இருக்காங்க, இவங்கள்ட்ட சொத்து மதிப்பு என்ன, இவங்க எங்கேருந்து வராங்க, இந்த தீவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே வீடியோ கேமராவும் ஃபோட்டோவும் மாதிரியும் ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இது மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, இவன் என்னென்ன பண்ணுறானோ யார் வராங்களோ இவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபைல்லாம் சேர்ந்து தான் இப்போது 30 லட்சம் டாக்குமெண்ட்ரி ஃபைல்ஸ் மாரி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமாரி பெரிய பெரிய பணக்கார தலைவர்கள்லாம் வராங்க இல்லையா? அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இவன் ஒரு ஃபுட்டேஜ் ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி ஃபோன் அதிகமாக, இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபோனில் தானே எடுப்போம். அந்த காலகட்டத்தில் அவரும் ஒரு வீடியோ கேமராவும் ஃபோட்டோ கேமரா வச்சுருந்துருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு மாமா வேலையை அவன் வருஷ கணக்காக பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த விஷயம் எங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அந்த வேலைக்கு போயிட்டு வந்து நிறைய பெண்கள் திரும்பி வந்து எல்லாரும் அவன் மேலே புகார் அளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் விருப்பத்தை விட்டு தாண்டியே பல தவறான செயல்கள் நடக்குது, எங்களை கொடுமைப்படுத்துகிற சில செயல்கள்லாம் செய்கிறாங்க, துன்புறுத்துகிற மாதிரி அரக்கர்கள் மாரி சில செயல்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்த நிறைய பெண்கள் இங்கே வெளியே வந்து எல்லாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சில பேர் போராட்டம்லாம் பண்ணுறாங்க, அவன் ஃபோட்டோ வச்சு நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாங்க. இதுமாரி போராட்டம் பண்ணும்போது இவனை அந்த கவர்மெண்ட்டை இவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவன் நிறைய பணக்காரர்களோட தொடர்பில் இருந்தான் தெரியா? அந்த பணக்காரர்கள்லாம் இவனை ஒரு பாதுகாக்கிற ஒரு மெட்டல் மாரி பயன்படுத்திட்டு வந்திருக்கான். இந்த ஏதாச்சும் இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா
அந்த பணக்காரர்களும் வந்து இவனை காப்பாற்றுற மாதிரி அந்த பணக்காரர்கள்லாம் இவன் கான்டாக்டில் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கான். இவனை இந்த விஷயத்துலேருந்து இவனை காப்பாற்ற முடியாது, இவன் இந்த விஷயத்த ஈஸியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு ஒரு தனியாக சிறையை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் எந்த மாதிரி ஜெயிலில் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் ஃபுல்லாக எங்கே வேணால் போயிட்டு வந்திருக்கலாம், நைட்டு மட்டும் இவன் வந்து செல்லில் இருக்கணும், ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கைதை இவனை பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா, இவன் பெரிய பெரிய ஆட்களோட லிங்கில் இருக்கிறதுனால இவனுக்கு மட்டும் இந்த வெசலிஸ்டான ஒரு ஜெயிலை உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பெருசாகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்டில் உள்ள நிறைய ஃபோட்டோலாம் லீக் ஆகிருக்கு. அது என்னென்ன ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதர்களை கட்டி வைக்கிற சங்கிலி, முள் வேலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்களை துன்புறுத்துகிற அளவுக்கு உள்ள பொருட்களோட ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது தெரிய வருது ஒரு பெண்களை ரொம்ப துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணி ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க, யூகேவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்க கூட நான் போனேன், அவனும் என்னை ரொம்ப தவறான கொடூரமாக என்னை பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த செயலில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. இதில் ஒரு பெரிய பெரிய தலைவர்களோட பேரில் வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, மக்கள் சைட்லேருந்தும் சரி, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேலே ஒரு ப்ரெஷர் வருது. இந்த விஷயத்தில் அவங்க கூட யார் இருந்திருக்கா, யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்லு அப்படின்னு போலீஸ் சைட்லும் சரி, கவர்மெண்ட் சைட்லும் சரி, மக்கள் சைட்லேருந்து ரொம்ப போராட்டம் பண்ணி இந்த விஷயத்தில் யார் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கேட்குறாங்க. உடனே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு முடிவுக்கு வராரு, என் கூட யாரார் இணைந்து இந்த வேலைலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்கள் பேரை எல்லாம் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வரான். அவன் அந்த பேரெல்லாம் சொல்கிற அந்த டைமில் தான் ஒரு நாள் நைட்டு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாயமான முறையில் இறந்து போகிறான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, இவன் நல்லா தானே இருந்தான், நல்லா தானே ஜெயிலில் இருந்தான், பகலில் வெளியில் போயிட்டு நைட்டில் மட்டும் ஜெயிலில் வந்து நல்லா தானே இருந்தான், எப்படி திடீர்னு இவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இரவு அந்த செல்லில் உள்ள எல்லா கேமராவும் வேலை செய்யாமல் போயிருக்கு. ஒரு கேமரா இல்லை, அந்த செல்லில் உள்ள ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங்கில் உள்ள கேமரா வரைக்கும், அதாவது அந்த இடத்த சுற்றி உள்ள எல்லா கேமராவும் வேலை செய்யாமல் இருந்திருக்கு. கேமரா மட்டும் வேலை செய்யாமல் இல்லை, அன்னைக்கு அந்த இரவில் பாதுகாப்புக்கு இருந்த எல்லா போலீஸுமே உடல்நிலை சரியில்லாமல் தூக்க கலக்கத்தில் ரொம்ப மிகவும் தூங்கி போயிருக்காங்க. மறுநாள் காலையில் ஒரு நியூஸ் வருது, அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. மக்கள் எப்படி நல்லா இருந்த ஒரு பையன், நல்லா இருந்த ஒருத்தவன் எப்படி திடீர்னு இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. அதெல்லாம் கிடையாது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து போயிட்டான், அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு கேட்டால் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நம்ப வைக்கிறாங்க. மக்கள்லாம் இதுதான் நம்பணும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் நம்பணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஒரு நியூஸ் வருது. மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சந்தேகம். பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் ஈடுபட ஸ்டார்ட் ஆகிற இந்த டைமில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை உருவாக்கின அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுங்கிற நபர் எப்படி மர்மமான முறையில் இறந்து போனார், இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு சந்தேகத்துடன் பார்க்குறாங்க. இதை ஒரு எலெக்ஷனில் பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆக்கி எலெக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ட்ரம்ப் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. ட்ரம்ப் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு இல்லையா, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு இல்லையா. உடனே மக்கள் எல்லாருமே ட்ரம்ப்பை ஆட்சிக்கு வர வைக்கிறாங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இந்த வாக்குறுதி நிறைவேற்ற இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடுறதுக்கு, இந்த 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடுறதுக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட்டை வச்சு போலீஸ் எல்லாம் வச்சு அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஃபோட்டோ, என்னென்ன வீடியோலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறாங்க. எல்லாம் சர்ச் பண்ணி ரீசர்ச்சில் கடுமையாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வருது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பெரிய பெரிய ஆட்களோட பேர்கள்லாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வருது. இந்த பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் வெளியில் வந்தால் அமெரிக்காவுக்கே ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் நீங்கள் அழிச்சிடணும், அந்த இடத்துல பிளாக்கு போட்டு அழிச்சிடணும். பெரிய பெரிய ஆட்களோட ஃபோட்டோவும் சரி, பெரிய பெரிய
ஆட்களுடைய பெயர்களையும் சரி எல்லாத்தையும் அழிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வருது. நிறைய ஃபோட்டோ வருது, நிறைய வீடியோ வருது, நிறைய நியூஸ் வருது. இந்த இந்த செயலில் இவர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஃபோட்டோலாம் வருது. அந்த நிறைய பேரோட ஃபோட்டோ எப்படி வருது அப்படின்னா, இது சில இது வந்து ஒரு கட்டு கதையாக கூட வருது. எப்படின்னா, நார்மலாக ஒரு அந்த டைமில் பணக்காரராக இருந்த ஒரு எஃப்ஸ்டின் ஒரு பணக்காரர் தானே. அப்போது அவருக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்களே, அவங்க கேஷுவலாக அந்த எஃப்ஸ்டின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை இந்த எஃப்ஸ்டின் ஃபைல்ஸில் வச்சு இது ஒரு தப்பான முறையில் எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி தான் இந்த இந்திய பிரதமர் அப்படின்னு நரேந்திர மோடியோட பேரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இந்திய கவர்மெண்ட் நரேந்திர மோடி பேர் வந்ததுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை ரிவீல் பண்ண ட்ரம்ப்போட பேரும் ட்ரம்ப்போட ஃபோட்டோவும் நிறைய இடத்துல வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் நான் ஒரு பணக்காரராக இருந்தேன், எஃப்ஸ்டின் ஒரு பணக்காரராக இருந்தார். அப்போது நாங்கள் 2 பணக்காரர்களும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம். அது கேஷுவலாக நான் ஃப்ரெண்டாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை இப்போ ரிவீல் பண்ணியிருக்கு. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நானும் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அந்த அமெரிக்கன் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ட்ரம்ப் நிறைய ஃபோட்டோவில் ஒரு சின்ன பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ட்ரம்ப் சொல்கிறாரு, இது என்னோட பொண்ணு, அது இது என்னோட சொந்த பொண்ணு, என்னோட மகள், அது வேற எந்த குழந்தையும் கிடையாது, என் மகளோட நான் சேர்ந்து எடுத்திருக்க ஃபோட்டோ தான் இது அப்படின்னு ட்ரம்ப் ஒத்துக்கிறாரு. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, சில கட்டுக்கதைகளும் இருக்குது, சில உண்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மைன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல முடியாது. பல கொடூரமான செயல்களும் நடந்திருக்கு. அதே சமயத்தில் பெரிய பெரிய ஆட்கள் இந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்திருக்காங்க. இந்த எஃப்ஸ்டின் கூட ஒரு நட்புறவில் மட்டும் இருந்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தவறான செயல்களும் செய்யலை அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்கும்போது தெரிய வருது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோடு வேர்ட்ஸ் நிறைய பெயர்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோடு வேர்டு பெயர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபைலில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது எப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டை ஒரு பட்டப்பேரை வச்சு கூப்பிடுவோம் இல்லையா, இவன் அங்கே வந்தால் இவன் அங்கே போனால், அவருடைய உண்மையான பெயரை பயன்படுத்தாமல் அவங்களோட பெயர்களை ஒரு கோடு வேர்டு மூலியமா இந்த வார்த்தை அங்கே போணுச்சு, இந்த வார்த்தை அங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வேர்டு இந்த ஃபைல்ஸில் நிறையா இருக்குது. அந்த கோடு வேர்டுக்கு பின்னாடி யாரோட உண்மையான பெயர் இருக்குது அப்படின்னு தான் ரீசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது தெரிஞ்சால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்ல. அந்த கோடு வேர்டு பயன்படுத்திருக்க பெயர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய வெயிட்டான ஆட்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க பேர் இந்த ஃபைல் வெளியில் வந்தால் கூட எங்கள் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கு ஒரு கோடு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடு வேர்டு அப்படின்னா நார்மலாக ஏ வச்சுக்கோங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 நபர்களோட கோடு வேர்டு பேர்கள் இருக்கு வச்சுக்கலாம். ஏபிசி, ஏ நபர் அங்கே போனார், ஏ நபர் இது பண்ணார், ஏ நபர் அப்படி தான் இருக்குது தவிர அவங்களுடைய அவங்களோட மெயின் பெயரு, உண்மையான பெயரு இந்த ஃபைலில் இல்லை. இந்த பி நபர் அங்கே போனார், சி நபர் இங்கே போனார், சி நபர் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எஃப்ஸ்டின் ஃபைல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க தவிர அவங்களுடைய உண்மையான பெயர் அந்த கோடு வேர்டுக்கு பின்னாடி தான் மறைஞ்சதாக இருக்குது தவிர அவங்களோட உண்மையான பேர் இன்னும் வெளிவரல. இது மாதிரி எஃப்ஸ்டின் ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய தகவல் வெளிவருது. இதை அடுத்தடுத்த வீடியோவில் இதோட கிளியர் கட்டான வீடியோ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி உலகத்தில் நடக்கிற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உலகத்தில் நடக்கிற பல தகவலை ரீசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்கள்கிட்ட சொல்லி தெரிய வைக்கிறேன். இது மாதிரியான அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் டாடா, பாய் பாய்.